வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 2 டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டேன் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர். என்னென்ன டாபிக்லாம் கொஸ்டின்ஸ் கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். முதல்ல சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர். In which one of the following type of reproduction the population increases most rapidly அப்படின்னு இருக்காங்க. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜி. பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்கேங்க. அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் தான் ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன் இருக்கும். இதுல ஏசெக்ஷுவலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதிகமான ரீப்ரொடக்ஷன்ஸ் ரேப்பிடா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா லீஃப், ஸ்டெம், ரூட்ஸ், பிளான்டா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, அதிகமா என்ன ஆகுனா ரீப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால என்ன வரும், அவங்க கேட்ட கேள்வி எதுக்கு ரேப்பிடா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் தான். அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின். which of the following organ is present in the chest or thoracic cavity அப்படின்னு இருக்கா? நம்ம ஜெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தா என்ன? ஹார்ட்டா இருக்கு. இங்க இருக்கிற ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஹார்ட்டா வரும். இது பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லாஜிக்கா ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வாங்க, the speed of sound is 340 meter by second. The distance is 17 meter. What will be the time taken by the sound to cover this distance இருக்கா? இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு சவுண்ட் டாபிக்கோட கொஸ்டின் தான். ஆனா சால்வ் பண்றது நம்ம பேசிக் மேத்ல சால்வ் பண்ண முடியல. ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்றதான். நம்மளுக்கு டைம் தான் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் வரும். அதை போடும்போது ஆன்சர் எடுக்கலாம். தெரிஞ்சுக்கிற வேண்டிய இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. சவுண்டு இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இது இம்பார்ட்டன்டா இருக்கும். அடுத்து வாங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால்? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்குங்க. ஈவன் 2022 உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் எடுத்தனா, கெமிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தம் 10 வீடியோ போட்டிருந்தேன். அதுல 9வது வீடியோல கார்பன் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதுல ஒரு கொஸ்டினே என்னன்னா, டீட்டெயிலா உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது கார்பனோட காம்பவுண்ட்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அதுல ஆல்கஹால் அப்படின்னு வந்தாவே OH அப்படின்னு முடியும். ஆல்டிகைடு அப்படின்னாவே COH அப்படின்னு முடியும். அது எது ஈஸ்டர் அப்படின்னா COOR அப்படின்னு முடியும். இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இது எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன், அவங்க கேட்ட கேள்வி என்னதான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் அப்படின்னாவே ஃபைனலா என்ன OH முடியும். ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த ஒரு கெமிக்கல் ஃபார்முலால இருக்க ஆல்கஹால், இப்ப எத்தனால் இருக்குன்னு வச்சுக்கலாம், எத்தனால பாருங்க கடைசியில என்ன அந்த OH அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அது ஃபேமிலி குரூப். அதனால அந்த OH ஆல்கஹாலோடதுல OH அப்படின்னு எண்ட்ல இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். சரி, அடுத்து வாங்க, வாட் ஹேப்பன் இன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? இதுவுமே என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல அதே தான். கெமிஸ்ட்ரியில எத்தனாவது வீடியோனா 6வது வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆக்சிடேஷனா என்ன, ரிடக்ஷனா என்ன. இது எதுக்காக சொல்ல வரனா, நீங்க அந்த சீரீஸை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அந்த கான்செப்ட் இருந்தா போதும், நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம்ல. அதனாலதான் சொல்றேன். இப்போ ஆக்சிடேஷன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆக்சிஜன் கெயினா இருக்கும், இல்ல ஹைட்ரஜன் லாஸா இருக்கும். இதையே வேற எப்படி சொல்லணும், எலக்ட்ரான் லாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அங்க சொல்லும் போது சொல்லியிருப்பேன், ஞாபகத்துல வச்சுக்கேன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்ப என்ன நடக்கும்னா 3 இது நடக்கலாம். ஒன்னு ஆக்சிஜன் கெயின் ஆகலாம், இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் லாஸ் ஆகலாம், இல்ல எலக்ட்ரான் லாஸ் ஆகலாம். ஹைட்ரஜன் லாஸா, எலக்ட்ரான் லாஸ். அதனால என்ன வரும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பி தான் வரும். அடுத்து, which of the following not a component of tissue அப்படின்னு இருக்கா? ஸோ திசுக்கள்ல எது கிடையாதுன்னா நியூரான் கிடையாது. போனு, பிளட், மசில் இதெல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா திசுக்கள் தான். ஆனா நியூரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் என்னன்னா திசுக்கள் கீழே வராது. இதை ஞாபகத்துல வச்சுக்கேன். இது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் தான், நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து வாங்க, which part of the eye control focusing according to the distance of the object? இப்ப நம்ம பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்தா ஒரு மாதிரி கூர்மையா உத்து பார்ப்போம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஏன் நம்ம பண்றோம்னா, நம்ம கண்ணுல ஒரு பார்ட் அது பண்ணும். அதோட பேர் என்னன்னு கேட்டுக்கோங்க. அது என்னன்னா சிலியரி மசில்ஸ். ஸோ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ அப்படின்னு நான் டீச் பண்ணியிருப்பேன். இது எதுலன்னா லைட் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ லைட்ல எண்ட்ல என்னன்னா அந்த பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ பத்தி சொல்லியிருப்பேன். சிலியரி மசில் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஹோல் தான் லென்ஸ் இன் பொசிஷன். நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸை பொசிஷன் வச்சு அது என்ன பண்ணுன்னா தேவைக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ண கூட
தன்மை கொண்டதா இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன எது வரும்? சிலியரி மசில்ஸ் தான். அடுத்து வாங்க, which part of brain perform the function of thinking அப்படின்னு இருக்கா. ஸோ பிரெயினோட பார்ட் இது என்ன ஹியூமனோட பிசியாலஜி டாபிக். மனித உடலியல்ல நம்ம மனித உடலியல ஒவ்வொரு பார்ட்டும் என்னன்னா ஒவ்வொரு இதா வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல பிரெயின் வந்து இதுல லேர்ன் பண்ணணும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து லேர்ன் பண்ணும். இந்த பிரெயின்ல நிறைய வந்துன்னா பார்ட்டா பிரிப்பாங்க. அதுல முக்கியமானது பாருங்களேன், ஃபோர் பிரெயின்ல ஒரு பார்ட் தான் வந்து செரிபரம் வரும். ஸோ செரிபரத்தோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆக்சுவலி செரிபரம் தான் இருக்கிற லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த வந்து பிரெயின் சொல்லுவாங்க. அந்த பார்ட் தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட திங்கிங்கை வந்து என்ன ஞாபகத்துல வச்சுன்னா செரிபரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ செரிபரம் பார்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால இது வந்து கொஸ்டினுக்கு செரிபரம். அடுத்து போலாம். அடுத்த கேள்வி, which statement about gravitational force is correct அப்படின்னு இருக்கா. கிராவிட்டி நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? இப்போ ஏதாவது ஒரு பொருள் நான் மேல தூக்கி போட்டேன்னா கீழே வரும்போது ஃபாஸ்டா வரும். ஆனா தூக்கி போடும்போது பாருங்களேன், மேல போக 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 அதோட ஸ்பீட் வந்து குறையும். எதனால? கிராவிட்டினால, ஈர்ப்பு விசைனால என்ன ஆகும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். ரைட்டா? இது உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அதை பேசிக்கா தான் என்ன பண்ணா கொஸ்டின் எடுத்துருக்கேங்க. அதாவது என்ன, ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கி போறோம்னா இட் இன்க்ரீசஸ் when கோயிங் டவுன். கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகும், அது மேல போகும்போது ஏதாவது ஒரு பொருளை மேல போடும்போது அது டிக்ரீஸ் ஆகும். இதான் பேசிக் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னா ப்ரூவ் பண்றோம். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி, which surgical procedure in female is equivalent to vasectomy in male? It's the fallopian tube or cut or வந்து tied. இது ஒன்றும் கிடையாது. எந்த டாபிக்னா ரீப்ரொடக்ஷன், அதான பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, அது ரிலேட்டடா அதை வந்து கேட்டிருக்கேங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுக்கான சோர்ஸ் அகைன் நான் சொல்றது ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை வச்சு தான் நான் ப்ராப்பரா என்னன்னா என்டையர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் எடுத்துக்கேன். எதுக்காக சொல்ல வேணா, கிளாஸஸ் மோஸ்ட் அக்யூரேட்டா இருக்கும் ஃபார் வந்து உங்களோட எக்ஸாம். அதனால வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்க கிளாஸ் பார்க்க டைம் இல்லாட்டாலும் பிடிஎஃப் ஒரு வாட்டி என்ன பண்ணா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல மேலுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வசக்டோமி இந்த வர மேல் ஸ்டெரிலைசேஷன். அதே ஃபீமேலுக்கு வந்து டியூப்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு டியூப் லிகேஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்லோபி டியூப் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபெக்டோமி, அது வந்து டியூபல் லிகேஷன். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் ஃப்ரம் அலுமினியம் அண்ட் வந்து குளோரின் அப்படின்னு இருக்கா. இதே இதே கொஸ்டின்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் இயர்லயுமே கேட்டிருக்காங்க. 2022 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே கெமிஸ்ட்ரி டாபிக்ல வந்து நீங்க 6வது வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இங்க பாருங்களேன், 2022 கேட்ட கொஸ்டின் தான். அதுல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கெமிக்கல் இதை வந்து என்னன்னா நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது நம்மளுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க பேசிக்கா வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நல்லா கவனிக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து இப்ப நீங்க இந்த இதை எடுத்துக்கலாம், கரெக்டா இருக்கிறத நான் எடுத்து வச்சு சொல்றேன். இப்போ அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அலுமினியத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கா? எஸ். அதனால அலுமினியம் 2ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து குளோரின். குளோரின் என்ன இருக்கு? இங்கேயும் இங்கேயும் இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கிக்கணும். அப்ப 6 அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப இந்த சைடு என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இங்கிட்டு இருக்கணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இங்கேயும் அலுமினியம் தான் இருக்க போகுது, இங்கேயும் வந்து குளோரின் தான் இருக்க போகுது. இங்க பாருங்க, அலுமினியத்துல 2. எஸ், அலுமினியத்துல 2. இப்ப இந்த இடத்துல இங்க கீழே இருக்கும்போது இங்க மேல இருக்கும்போது என்ன பெருக்கணும். அப்போ குளோரின்ல என்ன வரும்னா 6 வரும். எஸ், கரெக்டா இருக்கு. 2 சைடு கரெக்டா இருக்கனால எந்த ஈக்குவேஷன் தான் பி தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்னன்னா செக் பண்ணி தான் என்னன்னா ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க, பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. இன் ஐசோடோப் ஆஃப் எலிமெண்ட் வாட் ரிமைன் த சேம் அண்ட் வாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐசோடோப்னா வந்து நம்ம வந்து என்ன ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஐசோடோப்பு ஐசோடோன் இதெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கலாம். ஐசோடோப் அப்படின்னு சொன்னாவே உங்க மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா ஹைட்ரஜன் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். H11, H12, H13 இது வந்தா போதும். இது மைண்டுக்கு வந்தா போதும், உங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஐசோடோப்னா சேமான அட்டாமிக் நம்பர் இருக்கும். சேமான அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டான வந்து மாஸ் நம்பர் கொண்டிருக்கும். சேமான அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டான வந்து மாஸ் நம்பர் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன வரும்? அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளோயம் அண்ட் சைலம் இன் பிளான்ட்ஸ் இருக்கா. ரொம்ப ஈஸியானதான். அதாவது சைலத்தோட முக்கியமான வேலை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டரையும் மினரலையும் வந்து கடத்தி கொண்டு போய் பிளான்டோட எல்லா பாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் என்ன பண்ணுன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டை கடத்தி கொண்டு போய் என்னன்னா எல்லா பாட்டுக்கும் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணுங்க.
அடுத்து வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஃபுல்லரின் அப்படின்னு இருக்கா. ஃபுல்லரினோட நம்ம பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது, ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது நான் ஃபுல்லரின் என்னதான் சொல்லுவேன்னா, அதோட பாட்டே C60 தான் வந்து சொல்லுவாங்க. 60 கார்பன்ஸ் வந்து கொண்டதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பந்து வந்து கோலத்துல இருக்கும். அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், C60. ஆக்சுவலி இதே கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கெமிஸ்ட்ரியோட ஒரு இதுலையுமே வந்துன்னா நான் வந்து சால்வ் பண்ணினேன். பட் என்னால கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டைம் இல்லாதனால வந்து எடுக்க முடியல. ஆனா செக் பண்ணி பாருங்க, டெஃபினெட்லி நான் எடுத்தேன். நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்து வாங்க. வாட் எஃபெக்ட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ions on the nature of the solutions இருக்கா. இதுவும் என்னன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நல்லா கவனிங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பிஹெச் ஆசிடு பேஸ் சால்ட் லேர்ன் பண்ணும்போது பிஹெச்சோடது ஆசிட்னா பிஹெச் என்னன்னா கம்மியா இருக்கும். ஆனா அதுல எப்படி சொல்லுவாங்கன்னா H+ அயன்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க, OH- அயன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பேஸா இருக்கு, ஒரு வந்து என்னன்னா காரத்தன்மை கொண்டதா இருக்குன்னா அதை என்ன சொல்லணும்னா OH- அயன்ஸ் அதுல அதிகமா இருக்கும், H+ அயன்ஸ் வந்து அதிகம் கம்மியா இருக்கும். ஆக்சுவலி நான் சொல்றது வந்து கனெக்ட் ஆகணும். இந்த வீடியோ பாருங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன் வச்சு தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். சரி, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், H+ அயனோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எதுல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. H+ அயன்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து என்னன்னா ஆசிடா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சொன்னதான் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து which of following ஸ்டேட்மெண்ட் அபவுட் லென்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. இந்த லென்ஸ்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஆனது ஏன்னா கர்வேச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொண்டு இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஒரு லென்ஸ் கான்செப்ட் மிரர் கான்செப்ட் அப்படின்னு வந்தாவே என்னன்னா அதுல நீங்க பாருங்களேன், ஒரு லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுல கர்வேச்சர் என்பதுன்னா இந்த சி பார்ட் இருக்கு, இங்க ஒரு கர்வேச்சர் இருக்கும், இங்க ஒரு கர்வேச்சர் இருக்கும். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் வந்து நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம், உங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஸ்பெரிக்கல் லென்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டேர்ம் சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன், சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இல்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இமேஜினரி ஸ்பியர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 2 பார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஹேவ் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், 2 சென்டர் ஆஃப் வந்து என்ன கர்வேச்சர் இருக்கும். கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின்ஸ், which of the following is a non-metallic டைட்டோமிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கா. உனக்கு கிடையாது. நம்ம மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். நான் மெட்டலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கார்பனு, சல்ஃபரு, ஆக்சிஜனு, நைட்ரஜன். அதே மெட்டல் அப்படின்னு பார்த்தா அயனு, காப்பரு, அலுமினியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம். இது தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன நான் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மெக்னீசியம், சோடியம், அலுமினியம் எல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா மெட்டல். ஆக்சிஜன் பார்ட் ஆஃப் என்ன நான் மெட்டல் இருக்கு பாருங்களா, ஆக்சிஜன் பார்ட் ஆஃப் என்ன நான் மெட்டல். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அவ்வளவுதாங்க, சயின்ஸ்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்கேங்க. ஆல்ரெடி சொன்னதான், ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் நிறையவே பாருங்க, 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சயின்ஸ் மட்டும் வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து நான் லேர்ன் பண்ணாம இருக்கேன் சார், சில டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணாம இருக்கேன்னா, நீங்க சயின்ஸுக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நான் யூடியூப்போட மெம்பர்ஷிப்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்னன்னா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா ஆட்டோ பே அப்படின்னு வந்து ஒரு இஷ்யூ இருக்கும். அதாவது 59 ரூபா ஒரு மாசம் இருக்கும். நீங்க வந்து பார்த்தது போக உங்களுக்கு தேவையில்லாத டைம் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. சப்போஸ் இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரி, அடுத்து வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி உமன் கிரிக்கெட்டர் டு பி இண்டக்டட் இன்டு த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் இன் ஜூன் 2025 அப்படின்னு இருக்கான். இது கரண்ட் அஃபேர்ல ஜூன் மாசம் இருந்ததுன்னு சொல்றாங்க. சானா மிர் இவங்க தான் என்னன்னா ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம்ல என்ன அப்படின்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல என்னன்னா ஆட் பண்ணிருக்காங்க. பேரும் சானா மிர் தான். அடுத்த கேள்வி, விச் பிளேயர் வாஸ் நேம்ட் அஸ் அ மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அட் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவார்ட் இன் மே 2025. இது வந்து அவங்க கொடுத்த பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, ஜனவரி டு ஜூலையோட பிடிஎஃப் இருக்குல்ல, அதுல மென்ஷன் இருக்கு. ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட வந்து மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் யாருக்கு வந்து சுபாஷ் போஸ் இவர் தான் வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும், அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சுபாஷ் போஸ். அடுத்து, வாட் இஸ் அ தீம் ஃபார்
வேர்ல்டோட ஓஷன் டே 2025. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ரிப்போர்ட்டு அது ரிலேட்டடா வந்து கேட்கறதாம். வேர்ல்டு ஓஷன் டே 2025 தீம் என்ன சொல்லணும், ஒன்டர் சஸ்டைனிங் வாட் சஸ்டைன் அஸ் அப்படின்னு வந்து ஒரு தீம் இருக்காம். ஸோ அதனால என்ன வரும், ஒன்டர் சஸ்டைன் வாட் சஸ்டைன் அஸ் தான் வந்து இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஸோ சில கரண்ட் அஃபேர்லாம் தெரியலனா இட்ஸ் ஓகே. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கரண்ட் அஃபேர் டெப்தா போனீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு 5-6 கொஸ்டின் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கோ அதை 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போறதா வந்து நல்லது. எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண மட்டும் நினைக்காதீங்க கரண்ட் அஃபேர். ஏன்னா இட்ஸ் அன்பிரெடிக்டபிள், என்ன வேணா கேட்கலாம். ஹூ இனாகரேட்டட் த 69th நேஷனல் ஸ்கூல் கேம் 2025 இன் அண்ணா நகர், அருணாச்சல் பிரதேஷ்? யாரு இனாகரேட் பண்ணாலும் அருணாச்சல் பிரதேஷோட கவர்னர் தான் வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாரு. இதுல அருணாச்சல பிரதேஷோட கவர்னர் யார் தெரிஞ்சா கூட போதும், நீங்க ஆன்சர் பண்ணலாம். கேடி பட்நாயக் தான் வருவார். கேடி பட்நாயக் தான் நினைக்கிறேன். எஸ், பட்நாயக். கேடி பட்நாயக். அடுத்து, வட்சாலியா யோஜனா இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்? இது என்ன ஸ்கீம் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இந்த வட்சாலியமுமே வந்து நியூஸ்ல இருந்ததான். இது என்னன்னா, ஒரு மைனர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் சேவிங் மாதிரி வந்து என்ன பண்ணலாம்னா இப்பயே வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து என்பிஎஸ் வட்சாலியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். வட்சாலியா ஸ்கீம் எது இல்லைன்னா உமனோட சைல்டு டு சைல்டோட ப்ரொடக்ஷன் அண்ட் வெல்ஃபேருக்காக இப்பயே நீங்க காசு போட போட என்னன்னா ஃபைனலாக வரும்போது என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அதான் உங்களோட வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு வேற ஏதாவது கொண்டு வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுவும் வந்து நியூஸ்ல இருந்ததான். யாருன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனோட சேர்பர்சன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ராம சுப்பிரமணியன். ஜஸ்டிஸ் ராம சுப்பிரமணியன் தான் வந்து இப்ப நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனோட சேர்பர்சனா இருக்காரு. அடுத்த கேள்வி, ஹூ பிகம் த நியூ டைரக்டர் ஆஃப் அட்டல் இனோவேஷன் மிஷன் இன் ஜூலை 2025? அட்டல் இனோவேஷன் மிஷன் எதுக்குல வரும், நித்தி ஆயோக்ல வரும். இதோட நியூ டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் பக்லா. தீபக் பக்லா தான் வந்து நியூ டைரக்டர் ஆஃப் வந்து அட்டல் இனோவேஷன் மிஷன். அவ்வளவுதாங்க. கரண்ட் அஃபேர்ல இந்த ஷிஃப்ட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெப்த்தாகவும் இருக்கு. நிறைய இது என்ன அப்படின்னா கவர் பண்ணாத கொஸ்டின்லாம் வந்து கேட்டுக்குங்க. பட் எல்லா கரண்ட் அஃபேர் நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. நான் கொடுத்ததை பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஷிஃப்ட்ல நீங்க நிறைய ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டா இருக்கு. அதனால சொல்றேன். ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் நான் பிடிஎஃபா ஆப்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பிளஸ் என்டையர் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே வந்து 1 இயர்க்கான கோர்சஸ் மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.